அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தலையில் ஓங்கி அடித்து கொலை செய்துவிட்டு மூதாட்டியின் தாலி செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. கஸ்தூரி தனியாக இருந்ததை நோட்டமிட்டு கொலை செய்து நகையை பறித்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மூதாட்டி சத்தம் போட்டு விடக்கூடாது என்பதற்காக வாயில் துணியை திணித்து இந்த கொலை சம்பவம் கொடூரமாக நிகழ்ந்திருக்கிறது. கடலூர் அருகே பரவலூர் கிராமத்தில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மாட்டு தொழுவத்தில் மூதாட்டி கஸ்தூரி பால் கறந்து கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தலையில் ஓங்கி அடித்து கொலை செய்துவிட்டு வாயில் துணியை வைத்து திணித்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த பரவலூர் கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி, வயது 72, இன்று அதிகாலை அவரின் வாயை கட்டிவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயினை பறித்துவிட்டு அவரை கொலை செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இவரது கணவருடன் விவசாயம் செய்து கொண்டே பால் விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை சேலம் சாலையில் உள்ள தனது விவசாய நிலம் அருகே மாட்டு கொட்டகைக்கு பால் கறக்க வந்தவர் மர்ம நபர் அவரின் வாயை கட்டி போட்டு கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயினையும் படுத்திவிட்டு கொலை செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் அவரின் உறவினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவரின் உடலை மீட்டு காவல்துறையினர் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.